அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. இந்த பயிற்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் கன்னிராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இக்காலகட்டங்களில் அலட்சியம் அவசியம் பாருங்கள். அந்த வகையில் சூரிய பயிற்சி பலன்களால் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கன்னிராசியில் கேதுவும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், அதே போல் விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள், குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கிரகங்களின் ராஜாவான சூரியன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று இரவு 9:56 மணிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அத்தகைய சூழ்நிலையில சூரிய பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் சூரிய பகவானை பற்றி தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் இச்சூரியன் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகவும் மற்றும் 9 கிரகங்களின் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறார். சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். சூரியன் ஆண் இயல்பில் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறதுங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில், பெரும் நிதி ஆதாயம், மகிழ்ச்சியான உறவு, தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மளால் காண முடியுங்க. அந்த வகையில சூரியனுடைய இந்த தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் 12வது வீட்டின் அதிபதியாக விளங்குகிறாருங்க. இப்போது உங்களுடைய ராசியின் 4வது வீட்டில் பயிற்சியாக போகிறார். உங்களுடைய வசதிகள் குறைவதை உங்களால் காண முடியுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்க இருக்கு. தொழில் துறையில் உங்களுடைய பணிச்சுமை மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பணிச்சுமை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இதன் காரணமாக உங்கள் வேலையின் மீதான கட்டுப்பாட்டை இழக்க நேரிடும். வணிக வகுப்பை சேர்ந்தவர்கள் சரியான திட்டமிடல் இல்லாததாலும் மற்றும் வணிக கூட்டாளிகளுடைய ஆதரவு இல்லாததாலும் லாபத்தை இழக்க நேரிடும். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாம லாபத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய துணையுடனான உங்களுடைய பலவீனமாக இருக்கலாம். அதனால் இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. இதன் காரணமாக உங்களுடைய உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் கூட இருக்கலாம். பொறுமை மிக மிக அவசியங்க. உங்களுடைய கால்களில் வலியை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க. மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் ரிஷப ராசியில் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. வக்ரம் பெறும்போது நன்மையே உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பும், சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் வந்து இணைவாங்க. அது மட்டும் இல்லாம விவாக பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். முரண்பாடான கிரகங்களுடைய
பார்வை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. குறிப்பா நிலம் சம்பந்தமான வழக்குகள் கூட வரலாம். நீண்ட நாட்களுக்கு முன் வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி மனக்கவலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல சூரிய பகவானும் பெயர்ச்சி ஆவதால் இந்த பிரச்சனைகளுடைய கடுமை குறைய இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இல்லாத பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இதிலும் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. இதிலும் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த தருடங்கள்ல கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர், அதாவது 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகள் ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. அதே போல பொருளாதார பிரச்சனைகள் அகல இருக்குது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகி இருந்த உடன்பிறப்புகள் இப்போது விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம் எளிதில் கிடைக்க இருக்குது. பாக பிரிவினை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினருக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாங்க. நாடு மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமே தவிர நடைமுறையில் இருக்காது. ஏதாவது ஒரு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் மூட்டு, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு வலி இருந்து கொண்டேதாங்க இருக்கும். முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. கவனமாக இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். தன லாபாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடித்து வெற்றிக்காரர் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. என்றைக்கும் வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புகழ் பெற்றவர்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரியங்கள் ஆதரவு குறையுங்க. கலைஞர்களுக்கு தேவையான முயற்சி தேவைங்க. மாணவ மாணவிகளுக்கு வெற்றி செய்திகள் வந்து சேருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு பாராட்டப்பட இருக்கீங்க. அதாவது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த முயற்சிகளுக்கு தாராளமாக இத்தருணங்கள்ல மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.